இது வந்து மகாகனி வுட்டு லைஃப்லாம் ரொம்ப வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் வரும். லோ பட்ஜெட்டு, லோ ஃபேமிலி, அந்த அந்த சின்ன சின்ன வீடு கட்டுறவங்களுக்கு இது செட் ஆகும். இது வந்து டீக்வுட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சென்டரில் வரும். மேக்ஸிமம் இந்த கலர் இருக்க பக்கம் செல்லு ஏறாது. அதனால இந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து கலராகவே இருக்கும். நல்லா ஒயிட்லாம் இது பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். மேக்ஸிமம் இதில் செல் ஏறாது. இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. அப்புறம் வந்து வேப்பமர ஜன்னல் ஃபுல்லாகவே அதெல்லாம் செல் ஏறாது மேக்ஸிமம். வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வேப்பமர விண்டோ. இதில் மேக்ஸிமம் செல் ஏறாது. ஏன் செல் ஏறாதுன்னா கசப்புத்தன்மை ரொம்ப இருக்கும். அதனால இதில் செல் ஏறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மினிமம் ஒரு 30 இயர்ஸ் வரும். அண்ட் ஷட்ரு வந்து நம்ம டீக்வுட்டில் போடணும். நார்மல் உள்ள போட்டால் ஷட்ரு பெண்ட் ஆகிடும். ஸோ டீக்வுட்டில் போட்டால் இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். மகாகனி வுட்லாம் லோ பட்ஜெட் மரம், அது எல்லாமே அங்கே இருக்குவாங்க. இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மரம்? அதுதான் இதுதான் வேப்ப மரம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா எப்பவுமே வேப்ப மரம் தான் போடுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா லோ பட்ஜெட்டாகவும் இருக்கும், லைஃபும் நல்லா வரும். அண்ட் இதுக்கு கூட லைஃப் வேணும்னா உங்களுக்கு டீக்வுட் தான் போடணும். டீக்வுட் செகண்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஜன்னல் வந்து வேம்பில் போடுவாங்க. வேம்பில் போடுவாங்க. அது நடக்காது இந்த மாதிரிலாம். அது மெயினாக மேக்ஸிமம் வந்து டீக் செகண்ட்ல தான் போடுவாங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்ல போறவங்க தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் போடுவாங்க. அந்த மீடியம் ரேஞ்ச் எல்லாமே டீக்கு செகண்ட் தான். இப்போ நான் காட்டினால ப்ரீமியம் குவாலிட்டி, அதுவும் நல்லா இருக்கும், லைஃப் லாங் வரும். மேக்ஸிமம் அதில் செல் ஏறாததுனால அது நல்லா மூவிங்கில் இருக்கும் எப்பயுமே டீக். ரொம்ப காஸ்ட்லியானா கட்டுறவங்களாம் எப்படி இருக்கும்? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக போனீங்கன்னா அந்த ஹை பட்ஜெட்லாம் இருக்கும். இந்த அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட்டு வில்லா கட்டுவாங்கல்ல, அது வந்து பர்மா டேக்கில் பண்ணுவாங்க. அந்த சூடான் டேக்கு பர்மா டேக்கில் அதெல்லாம் கூலி வந்து 15,000 ரூபா 20,000 வரும். ஒரு வாசகாலே உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வரும். சாதா 5க்கு 3 5க்கு 4 கன வாசகாலே 50,000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். அது அப்பார்ட்மெண்ட். ஏன்னா அதோட தன்மை அப்படி. அந்த மரம் வந்து தண்ணி ஊறாது. அதில் 100 வருஷம் தாண்டி வரும். ஜென்ரேஷனாக வர்றதுனால அது லைஃப்ல ரொம்ப வரும். அதனால அதில் மேக்ஸிமம் பீப்புள் லைக் பண்ணுவாங்க. இந்த ஹை பட்ஜெட் வேலை கண்டிப்பாக வரும். பர்மா டேக்கு அந்த சூடான் டேக்கெல்லாம் போடும்போது 100 வருஷம் மேலே வரும் அந்த வாசகால். அந்த சூடான் டேக் மரத்தை வெட்டுவாங்களா? அது என்ன வருஷத்துல, அந்த எவ்வளவு வருஷத்துல வெட்டுவாங்க அந்த மாதிரி? அதெல்லாம் 10 இயர்ஸ் ஆகும். ஒரு மரம் வெட்ட அந்த ப்ராப்பர் ஷேப் வரதுக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்துக்கு கம்மியாக வெட்டும் போது தான் அது வந்து மரம் பெண்ட் ஆகுறது, மரம் மாவு கொட்டும். சில மரம்லாம் மாவு கொட்டிகிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த 10 வருஷத்துக்குள்ளே வெட்டுற மரம் தான் அந்த மாதிரி ஆகும். நம்ம 10 வருஷத்துக்கு மேலே வெட்டுற மரம்லாம் எதுவுமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 இயர்ஸ் மரம் தான். பெரிய பெரிய தடின்னுவாங்க. இந்த 60 இன்ச்சு 70 இன்ச்சு 80 இன்ச்சு அதில் வர்றது தான் இதில் இருக்கிறது எல்லாமே தடி. அதனால ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மாவு கொட்டாது, பெண்ட் ஆகாது மேக்ஸிமம். கரையா அரைக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஏர் ஆக அரைக்கும். அது வந்து மரத்தோட தன்மை கம்மியாயிடும். நம்மளுக்கு ஒரு மரங்கிறது இவ்வளோ லைஃப் தான் வரும். இந்த மரம்லாம் மகாகனி மரம்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தான் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட நேச்சர் போயிடும். அதனால அதில் செல் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த வார்னிஷ் போடுறது, செல்லாயில் போட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் வரும். இந்த லோ பட்ஜெட் மரம்லாம் போட்டிங்கன்னா டீக்வுட் போட்டால் தான் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் வரும். நம்ம கிட்ட மட்டும் இல்லை, சென்னை ஃபுல்லாகவே மகாகனி மட்டும்தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எல்லா இடத்துலையுமே சரி. இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேறு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் நீமூட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே நல்ல மரம்னா நீமூட்டு. டோர் செய்யறதுக்குன்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக நாங்கள் வந்து 10 டோர் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறது விஷயம் இல்லை, பட் அந்த ஷேப் கொண்டு வரணும். அந்த ஷைனிங்கு, அந்த ஃபினிஷிங்கு பாருங்கள். இந்த ஷேப் கொண்டு வரதெல்லாம் ஏன்னா கார்பெண்டர் ஒர்க்கில் கொஞ்சம் அந்த வேலை ஷேப்பாக வந்து அன்னியனாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஷேப் கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர ஒரு நாளைக்கு 10 டோர் ரெடி பண்ணிடலாம். 10லேருந்து 15 வரைக்கும் ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் டோர்லாம் வருது, அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறீங்க? அதெல்லாம் வந்து 3 டேஸ் டைம் ஆகும். 1 டே வந்து ஜாயின் பண்ணுவோம். பலகை இழைச்சி ஜாயின் பண்ணுறதுக்கு 1 டே. மறுநாள் வந்து பிரித்து ஷேப் பண்ணி ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கார்விங் ஒர்க் வரும். ஹேண்ட் கார்விங் தான் பண்ணுறோம். மிஷின் நம்ம கிட்ட கிடையாது. ஆள் வர வச்சு ஹேண்ட் கார்விங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். மொத்தமாக 3 டேஸில் ஒரு டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஷைனிங் ஏறதுக்கு நம்ம வந்து ராவாக தான் சப்ளை பண்ணுவோம். நம்ம வார்னிஷோ இல்லை அந்த மாதிரி வார்னிஷ் போட்டால் அது என்ன மரம்னே உங்களுக்கு தெரியாது. இதை கூட வார்னிஷ் போட்டால் டீக்குன்னு சொல்லி விற்பாங்க. ஸோ வார்னிஷ் போடுறதெல்லாம் கிடையாது. நம்ம ராவாக கொடுப்போம். இதுக்கெல்லாம் எல்லாமே ராவாக கொடுப்போம். ஒரு டோர் எவ்வளோ வருது? ஒரு டோர் வந்து ரீட்டைலில் 5,000 வரும். ஆமாம், ஹோல்சேலாக ஒரு 300 கம்மி பண்ணுவோம். ஒரு 4,700க்கு ஹோல்சேலில் ஒரு 50 டோர் 100 டோர் கேட்டால் கூட ரெடி பண்ணி கொடுப்போம். இது மகாகனி வுட்டுன்னு. இப்போ மெயினாக இதுதான் ஓடுது ஹோல்சேலில் மொத்தமாக. டீக்வுட்லாம் கொஞ்சம் கம்மி தான். இதுதான் ரொம்ப மெயினாக ஓடிட்டு. மகாகனி வுட் தான் கொஞ்சம் லோ பட்ஜெட் ஒன்று ஜாஸ்தியாக ஓடும்.
இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.